ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை, முயலாவிட்டால் முளைக்கிட்டே இதுவில்லை. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது பிஇ பிடெக்கில் வர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக்கில் வர இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரெண்டு கோர்ஸோட கம்பேரிஷன் தான். ஏன்னு பார்த்தா, இப்போ ரீசெண்ட் டேஸில் தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய காலேஜில் வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பிஇ பிடெக்கில் வர இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் இல்லை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், சிலபஸ் வைஸாக என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஜாப் கிடைக்கிறதுல என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் ஜாப்க்கு எது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும் போது நம்ம பிஇ பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு எம்ஏ எம்டெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது ரெலவெண்ட்டாக படிக்கலாமா, இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து ரெண்டு கோர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும், சிலபஸ் வைஸாக என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், எலிஜிபிள் வைஸாக என்ன எலிஜிபிள் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு யாருக்கு அதிகப்படியாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யோசிச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியருக்கு வரதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக், இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்குது. இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். பிஇ பிடெக் பொறுத்தவரையும் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில காலேஜில் பிடெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மற்றபடி வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. பிஇயில் ஃபண்டமெண்டலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பிடெக்கில் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான பேப்பர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்தா பிஇ பிடெக்காக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ட்ரீம் விட முக்கியமாக உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ பிஇயும் பிடெக்கும் எது கிடைச்சாலும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் கொஞ்சம் நல்ல காலேஜாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிஇ தான் இருக்குது பிடெக் இல்லை அப்படின்னு விட்டுறாதீங்க, இல்லை பிடெக் தான் இருக்குது பிஇ இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எது கிடைச்சாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காலேஜ் ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் நல்ல காலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்தால் சிலபஸ் வைஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரில் பட்டான தியரி ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு எடுத்தாலும் கம்ப்யூட்டரில் பட்டான தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரெண்டு மட்டும் தான் கம்ப்யூட்டரில் பட்டான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமாக இருந்துச்சு உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொண்டு வந்த கோர்ஸ் தான் பிஇ பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு. முன்னால் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 years பேக்கில் வந்து பார்த்தோம்னா டாப் லெவல் காலேஜில் தான் இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. பட் ரீசெண்டாக தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ ஐடிக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஐடி பொறுத்தவரையும் டெக்னாலஜி ரிலேட்டட் எல்லா பேப்பருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் டேட்டா சயின்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் என்னது அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நார்மலாக வந்து பார்த்தா ஒரு ஹியூமனுக்கு இருக்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். நம்மளுக்கு ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தோம்னா பிரெயினோட பேஸில் வந்து பார்த்தா நம்மளே கண்டினியூஸாக வந்து செய்வோம். இதுவே ஒரு மெஷினரிக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக் இன்ஃபர்மேஷன், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு. இதுவே டேட்டா சயின்ஸ் அப்படின்னா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது, அது தேவையானப்ப எடுத்து தருது, இது எல்லாமே டேட்டா சயின்ஸ் அண்டரில் வரும் உங்களுக்கு. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ரிலேட்டிவான ஃபீல்டு தான் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு. ஸோ இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற கோர்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் அதுக்காக ஐடிக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கும் காமனான பேப்பரே இருக்காது அப்படிங்கிறதா இல்லை. ஒரு 70% மேலே நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் எடுத்து பார்த்தாவே தெரியும். 70% மேலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் வர சிலபஸும் உங்களுக்கு வந்து ஐடி அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்சி ரெண்டு கூட வந்து நம்ம சொல்லலாம். எல்லா சிலபஸுமே வந்து பார்த்தா காமனாக நிறைய பேப்பர் வரும் உங்களுக்கு. ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதெல்லாம் பற்றி நிறைய வீடியோ நம்ம வந்து பார்த்துப்போம். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் இருக்குது அப்படின்னா பயாலஜியாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம். ஏன்னா நிறைய பயாலஜி பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ரெண்டு கோர்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே +1+ல கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் பற்றி தெரியறதுனால கண்டிப்பாக படிக்கும்போது கொஞ்சம் கன்வீனியன்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே பயாலஜி எடுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசாக கற்றுக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. பட் யார் வேணாலும் படிக்கலாம், உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பயாலஜி எடுத்திருந்தாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு.
ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் எடுத்தவங்களுக்கு 2 கோர்ஸுமே படிக்கிறதுக்கு எலிஜிபிள் இருக்கா. நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்தா இது நீங்கள் ட்ரை பண்ணுற காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டாப் ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜ் போகணும் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ண விஐடி எஸ்ஆர்எம் ஹிந்துஸ்தான் இந்த மாதிரியான காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எந்தவித என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லாமல் +2ல் நீங்கள் வாங்கினா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் பேஸில் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி உங்கள் ஸ்கில் பேஸில் அதாவது அந்த மார்க் பேஸில் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இது அண்டரில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வரும், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வரும், பிரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னா நார்மலாக ஒரு இன்ஜினியரிங்க்கு என்ன அட்மிஷன் ப்ராசஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் எந்த காலேஜில் என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே சேம் ப்ராசஸ் தான் 2 கோர்ஸுமே வந்து பார்த்தா. பட் என்ன அப்படின்னு பார்த்தா பிஇ பிடெக்ல வர இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் அப்படின்னு எடுத்தா மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லையுமே இருக்கும் உங்களுக்கு. ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், எல்லா காலேஜ்லையுமே இருக்கும் உங்களுக்கு. நிறைய காலேஜ் ஆப்ஷன்ஸில் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரையும் இப்போ தான் ரீசெண்டாக நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்லாம் இருக்காது, ப்ரைவேட் காலேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் படிக்கிறதுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இதை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதாவது 70% காமனான பேப்பர் தான் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க காலேஜோட சிலபஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 பேப்பர் கம்பல்சரியாக மேக்ஸ் வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இயரில் காமனான பேப்பர்ஸாக வரும், ஃபிசிக்ஸ் ரெலவெண்ட்டாக, கெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக, மெக்கானிக்கல் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி காமனான பேப்பர்ஸ் வரும். பைத்தன் ப்ரோக்ராமிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் இயர் இருந்தால் உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து நீங்கள் படிப்பீங்க. அதுலேயும் காமனாக வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வந்து பார்த்தா காமனாக வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேசிக்ஸ் பற்றி, மெஷின் லேர்னிங்கோட பேசிக் பற்றி, பிக் டேட்டா பற்றி இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்தவரையும் எல்லா டெக்னாலஜி பேப்பர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோட இன்டெகிரேஷன் பற்றி, அதோட ப்ரோக்ராமிங் பற்றி அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி நிறைய பேர் 2 பேருக்குமே காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எலக்டிவ் பேப்பர் சூஸ் பண்ணும்போது காலேஜ் பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எலக்டிவ் பேப்பர் பற்றி நிறைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பல்க் ஆஃப் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தா ஒன்று உங்கள் காலேஜ் பேஸ்லையோ இல்லை உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்லையோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்தும் பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்தவரையும் நிறைய பேப்பர் 2 பேருக்குமே காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாப் ஏரியா அப்படின்னா காமனான ஃபீல்டு தான் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக வந்து நீங்கள் படிக்கிற காலேஜில் என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்டுக்கு கம்பெனி வராங்களோ அதை பேஸ் பண்ணியே ஜாப் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு. ஒன்று சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி ரெலவெண்ட்டான ஃபீல்டு, இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா 2 பேருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தான் ட்ரை பண்ணணும், நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஃபீல்டில் தான் போகணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. காமனாக ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்தா 2 பேருக்குமே ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ஸ்கில் முக்கியமாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, ப்ரோக்ராமிங் பற்றி என்ன நாலேஜ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி என்ன மாதிரியான நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பேப்பர் மக்கப் பண்ணி பர்சன்டேஜ் ஹையாக வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக பிளேஸ்மெண்ட்டில் எந்த ஒரு கம்பெனியுமே ஜாப் வந்து கொடுத்துட மாட்டாங்க. முக்கியமாக டெக்னிக்கலாக எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, அந்த நாலேஜ் எப்படி இருக்குது, அதோட கான்ஃபிடென்ஸ் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன காலேஜில் படிக்கிறீங்க, அங்கே பிளேஸ்மெண்ட்டுக்காக என்ன மாதிரியான கம்பெனி வருது அதை பேஸ் பண்ணி சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி இண்டஸ்ட்ரி இங்கெல்லாம் வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை 2 பேருக்குமே வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் இல்லை ஐடியாக இருக்கட்டும், உங்களுக்கு கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த அனிமேஷன், வெப் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான ஃபீல்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஏரியாவில் போகணும் அப்படின்னா அது ரிலவெண்ட்டான ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸோ இல்லை டிப்ளமோவோ பிஜி டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. இந்த கோர்ஸ் தான் முடிச்சிருக்கீங்க, இந்த ஃபீல்டில் தான் போகணும், ஐடி முடிச்சிருந்தா இந்த மாதிரியான ஜாப்புக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான எல்லா ஃபீல்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஸ்கில் பேஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தவரையும் எப்பயுமே இனிமேல் நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஃபீல்டு உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. அதனால அந்த ஃபீல்டில் நாலேஜை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்கள் ஸ்கில் பேஸில் நல்ல டெக்னாலஜி ரெலவெண்ட்டான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா
உங்களுக்கு இப்போ வரையும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியே வந்து பார்த்தா பிஇ பிடெக்ல சிஎஸ்சி இல்லைனா ஐடி அந்த மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இப்போ வரையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பேங்க் ரெலவெண்ட்டான ஜாப் உங்களுக்கு வந்து பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த போஸ்டிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஐடி ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே இந்த வேகன்சி வரும் உங்களுக்கு. ஸோ ஐடி ஆஃபீஸர் பொறுத்தவரையும் ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும். மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு பேங்க்ல ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான மேனேஜ்மெண்ட் போஸ்டிங் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இப்போ வரையுமே வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி இல்லை இசி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் இதுவரையும் வந்து ஆட் பண்ணுறதில்ல. மேபி ஃபியூச்சரில் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுற ஐடி ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்க்கும் சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியே வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மென்ஷன் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது ஐடி முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாகவே கவர்மெண்ட் ஜாப் டெக்னிக்கலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்க இல்லை வந்து பார்த்தோம்னா ஐடி முடிச்சவங்க 2 பேருக்குமே ஈக்குவலான ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம், எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல் ட்ரை பண்ணலாம், இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர என்டிபிசி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே கண்டிப்பாக வந்து 2 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ரீம் எடுக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கலாமா இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கலாமா, எதுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக